2 பேரும் சேர்ந்து நடித்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு இந்த முடிவு ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா, கமலஹாசன் வந்து தக் லைஃப் படம் எடுத்தார் இல்லையா? அந்த தக் லைஃப் படம் வந்து மணிரத்னத்தோட சேர்ந்து பண்ணார். அதாவது கமலஹாசன் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அதில் ஒரு தயாரிப்பாளர். தக் லைஃப் எடுத்த வகையில் கமலஹாசனுக்கு வந்து 180 கோடி ரூபா நஷ்டம். ஒரே படத்தில் 180 கோடி ரூபா நஷ்டம். கமலஹாசன் சம்பளம் இல்லாமல், நான் சொல்கிறது கமலஹாசனுக்கு ஒரு பெரிய சம்பளம் இருக்குது இன்றைக்கி, அது இல்லாமல் 180 கோடி ரூபா ஒரு தயாரிப்பாளராக கமலஹாசனுக்கு பெரிய நஷ்டம். தக் லைஃப் பொறுத்த வரைக்கும் டோட்டல் டிசாஸ்டர். அதாவது போட்ட பணத்தை எதுவுமே திருப்பி எடுக்க முடியல, படம் வாஷ் அவுட். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கமல் வந்து ஒரு கடன் சுமைக்குள்ளே இன்னி போய் மாட்டிட்டார். நீங்கள் நினைக்கலாம், கமல் வந்து விக்ரம் படத்தில் வந்து 300 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமரன் படத்துலையும் ஒரு பெரிய லாபம் கிடச்சிச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து கமலுக்கு வந்து இவ்வளோ பெரிய நஷ்டம் வந்திருக்கும் அப்படின்னு. ஸோ கமல் ஆல்ரெடி வந்து கடனில் இருந்தார். இந்த விக்ரம் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த அமரன் படம் லாபத்துக்கு முன்னாடி கமல் ஆல்ரெடி கடனில் இருந்தார். நிறையா சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் கமலுக்கு இருந்துச்சு. இந்த வந்த லாபத்தை வந்து இந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு இன்றைக்கி ரிலாக்ஸ்டாக இருக்கலாம்னு நினைக்கும் போது தான் தக் லைஃப் படத்தில் நடிக்கிறார். தக் லைஃப் படத்தில் வந்து 180 கோடி ரூபா நஷ்டமானதுக்கப்புறம் இந்த நஷ்டத்தை எப்படி ஈடுகட்டுறதுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கமலுக்கு.